அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, ஜேடியு தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுவதாக தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, விரிவான விவரம். பீகார் மாநிலத்திலே உள்ள 243 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 5 கட்சிகள் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. ராம்விலாஸ் பாஸ்வானின் மகனான சிராக் பாஸ்வான் தனது லோக் ஜனசக்தி கட்சிக்கு 40 இடங்கள் வேண்டும் என கேட்டிருந்தார். சென்ற வருட மக்களவை தேர்தலிலே 5 தொகுதிகளிலே போட்டியிட்டு 5 தொகுதிகளிலும் தனது கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது எனவும், ஆகவே குறைந்தபட்சம் 40 இடங்கள் தேவை எனவும், பீகார் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் தனக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியாவது ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்க முடியவில்லை என அந்த கட்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர். பின்னர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று பீகாரிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளிலே போட்டியிடும் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இரண்டுமே தலா 101 இடங்களிலே போட்டியிட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக நிதிஷ்குமார் தான் எங்களது கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என்பதை பாஜக தலைவர்களும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களும் சரி வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜகவை விட ஒரு தொகுதியாவது கூடுதலாக போட்டியிட வேண்டும் என நிதிஷ்குமார் வலியுறுத்தி வந்தார். அதாவது பிராந்திய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் இந்த கூட்டணியின் முக்கிய கட்சி என்பதை நிலைநிறுத்தும் வகையிலே ஒரு தொகுதியாவது கூடுதலாக போட்டியிட வேண்டும் என விரும்பினார். 101 தொகுதிகளிலே ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் 100 தொகுதிகளிலே பாரதிய ஜனதாவும் போட்டியிடலாம் என அவர் ஆலோசனை அளித்திருந்தார். ஆனால் இறுதியாக பேச்சுவார்த்தைகளிலே 2 கட்சிகளுக்குமே தலா 101 தொகுதிகளிலே போட்டியிட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 2 கட்சிகளும் சமமான கூட்டாளிகள் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா என அழைக்கப்படும் ஜித்தன் ராம் மாஜியின் கட்சி மற்றும் உபேந்திர குஷ்வாகாவின் RLM கட்சி, இந்த 2 கட்சிகளுமே தங்களுக்கு தலா 15 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வந்தன. ஆனால் பாஜக அத்தனை இடங்களை ஒதுக்க வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்த நிலையிலே குறைந்தபட்சம் 2 இலக்க எண்ணிக்கையிலாவது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என 2 கட்சிகளின் தலைவர்களும், அதாவது ஜித்தன் ராம் மாஜி மற்றும் உபேந்திர குஷ்வாகா ஆகியோர் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இறுதியாக 2 கட்சிகளுக்கும் தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் பேச்சுவார்த்தை முடிவடைந்து யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே மகா கட்பந்தன் எதிர்கட்சிகளின் கூட்டணியின் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது தேஜஸ்வி யாதவ் மற்றும் லாலு யாதவ் இருவரும் டெல்லியிலே இருக்கிறார்கள். விரைவிலேயே அவர்களும் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்து ராஷ்டிரிய ஜனதா தளம் எத்தனை தொகுதிகளிலே போட்டியிடும், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் எத்தனை தொகுதிகளிலே போட்டியிடும் என்பதை அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக தொகுதி பங்கீடுகள் தற்போது நிறைவடைந்து வருகின்றன. ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தனது அறிவிப்பை வெளியிட்டு விட்டது. விரைவிலேயே மகா கட்பந்தனும் அதே போல அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.